Hey guys, IPL 2025 match number 7 SRH is LSG. So date வந்து பார்த்தீங்கன்னா 27th March 7:30 PM எல்லாம் தெரிஞ்சதுதான். வென்யூ வந்து ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத். எகெயின் SRHக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பற்றியும் பேச சொல்லி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதை பற்றியும் பேசுவோம். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் டெய்லி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. மேபி வீடியோ டியூரேஷன் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்க முடியல, பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. மேலே 2:1 வீடியோவை ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணி கூட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இடையில சொல்லியிருக்கிறது கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது என்னோடய சஜஷன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிச் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் ட்ராக்கு, பேட்டிங் விக்கெட் தான். லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்கில் SRH 280 அடித்தாங்க. செகண்ட் பேட்டிங்கில் RR 240 அடித்து லாஸ் பண்ணாங்க. இதில் வந்து வேணால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேட்டிங் வந்து 37 டைம்ஸ் ஆன் பண்ணியிருக்கலாம், செகண்ட் பேட்டிங் 40 டைம்ஸ் ஆன் பண்ணியிருக்கலாம். என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் படி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. RR லாஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணியும் சேசிங் எடுத்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக இருக்கலாம். வரவங்க எல்லாருமே ரன்னை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஜாபாகவே இருக்குமே தவிர, நல்லா ஃப்ரீயாக ஹிட் பண்ணி விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு நல்லா ஹிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஃபேவர். ஸோ 280 அடித்தாங்க. செகண்ட் பேட்டிங் வரப்போ என்ன மைனஸ் ஆயிரும்னா, 280ன்ற ஒரு பிக் ஸ்கோரை பார்க்குறப்போவே லைட்டாக ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அடிக்கணுன்றப்ப ஒரு விக்கெட், ஒரு குட் பால், இந்த பால் நம்ம அடித்தா விக்கெட் விழுந்துரும்னு தெரிஞ்சிற பாலை கூட நம்ம பார்க்காம ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஹிட் பண்ணப்போ நிறையா விக்கெட்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்சை லாஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். டோட்டல் மேட்ச் 79 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 170+. அண்ட் IPL பொறுத்த வரைக்கும் 250க்கு மேலே போகும் இந்த கிரவுண்டில். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கு ஃபேவரான ஒரு விஷயம். பவுலர்ஸ்க்கு எப்போ ஃபேவராக இருக்குன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் டோட்டல் 79 மேட்ச்சில் பேசர்ஸ் வந்து 441 விக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 192 விக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ விக்கெட் எப்போ விழுகும்னா, ஸோ ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, டெத் பவுலிங் லாஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்ப விக்கெட்ஸ் விழுகும். ஏர்லியராகவும் அப்புறம் லாஸ்ட்டில் டெத் பவுலிங்ஸ். இப்போ மட்டும் தான் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும். மிடில் ஃபுல்லாக வரவங்கலாம் பயங்கரமாக ஹிட் பண்ணி பேட்ஸ்மேனுக்கு தான் இந்த கிரவுண்ட் முழுக்க ஒரு ஃபேவர். நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு யார் ஃபேவராக இருக்கும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் யார் பெஸ்ட்டாக இருப்பா, செகண்ட் இன்னிங்ஸ் யார் பெஸ்ட்டு பிளேயர்ன்ற ஸ்டாட்ஸை வந்து ஆட் பண்ண சொன்னீங்க இமேஜில். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இன்னும் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Vision 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான, பர்ஃபெக்டான, பெஸ்ட்டான ஆப்பு ஸ்மால் எக்ஸ்க்கு. ஸோ GLமே இருக்குது, மினி GL இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஆப்பு. நீங்கள் டெபாசிட்டாக இருக்கட்டும், வித்ட்ராலாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7x4, 10x1 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேட்ச்சில் 5 டீம் போடுறீங்க, அதில் 4 டீம் GLக்கும் ஒரு டீம் ஸ்மால் எக்ஸ்க்கும் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ GL எது, இது ஸ்மால் எக்ஸ் எதுன்னு தெரியாமல் மாற்றி கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஆப்ஷன் Vision நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இருக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. 7x4 GLக்கும் 10x1 ஸ்மால் எக்ஸ்க்கும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 7x4 தான் GLம், லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும், மினி GLஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் GL டீம்ஸ் போட்டு 4 டீம் போட்டுட்டு ஒரு டீமை தூக்கிட்டு போய் ஸ்மால் லீக் டீமை 10x1 கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. ஸோ நம்ம வந்து டீம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணிக்கலாம் Vision 11. அதே போல் உங்களுக்கு வந்து 12 ரூபீஸ்க்கு எனக்கு இப்போ ஆஃபர் காட்டுது. அதே லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபியாக மாறிடும் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டு. அப்புறம் மினி GLஸுமே சூப்பராக வச்சுருக்காங்க. அதில் வந்து 250 வெறும் 4300 ஸ்பாட்டு, 1 lakh rupees ஃபஸ்ட் ப்ரைஸு. அதே மாதிரி இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு 2500 ஸ்பாட்டு, 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி மினி GLஸு சூப்பராக இருக்குது 7x4. அதேமாதிரி 10x1 நீங்கள் ஸ்மால் எக்ஸ் ப்ளே பண்ணுங்கள். அதை பிரித்து வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. 10x1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸில் 4 ரூபீஸில் கான்டெஸ்ட் ஆரம்பிச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த 4 ரூபீஸில் இருக்க கான்டெஸ்ட் வந்து எந்த ஒரு ஆப்லேயுமே இல்லை. ஸோ 4 ரூபீஸில் ஸ்லோவாக ஆரம்பித்து நீங்கள் வந்து ஹை போகணுன்னா 38,000 வரைக்கும் இவ்வளோ இதில் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறப்போ Vision 11 என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி. ஸோ GSTயும் கிடையாது, TDSும் கிடையாது. ஒரு சூப்பரான ஆப்பு, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் டெய்லி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம யூசர்ஸும் நிறையா பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, Vision 11 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. போனஸ் தருவாங்க.
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கார்ல்சன், அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, சிப்ரட் சிங், ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஜாம்பாவும் அங்கித் சர்மாவும் இம்பேக்ட் பிளேயர்ஸ் மாறிப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங்கை பொறுத்து மாறிப்பாங்க. ஸோ அந்த பிளேயிங் 11 பார்த்துடலாம். எல்எஸ்ஜியோட ப்ராபபிள் பிளேயிங் 11ல் மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்கோலஸ் போரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், ஷாதுல் தாகூர், ஷபாஸ் அகமது, டி சிங், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஸ்டாட்ஸ் இதுக்கு போயிடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸில் நிக்கோலஸ் பூரான், டிராவிஸ் ஹெட்டு, கர்ல்சன், அடுத்தபடியாக கர்ல்சன், அப்புறம் நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷான், ரிஷப் பண்ட், அபிஷேக் சர்மா, ஆயுஷ் பதானி ஒரு லோ பர்சன்டேஜ் ஸ்டாட்ஸ் ஹை ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், ஆனால் கரெக்டாக சொன்னேன் நான், சாய் கிஷோருக்கு ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ அது வந்து 2 மேட்ச்சில் 7 விக்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ போன மேட்ச் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நூர் அகமது 4 விக்கெட் எடுத்த மாதிரி சாய் கிஷோர் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் அப்படியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சாய் கிஷோர் 3 விக்கெட் பிக் பண்ணிட்டாரு. அதே போல் நம்ம வந்து நிறையா பேசியிருந்தோம். ஷ்ரேயாஸ் ஐயரோட ரீசன்ட் ஃபார்மை பற்றி பேசியிருந்தோம், சாய் சுதர்சனை பற்றி பேசியிருந்தோம். அதே போல் இன்னொரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் யாருன்னா சாய் கிஷோர் மாதிரியே சஷாங்க் சிங்கை பற்றி பேசியிருந்தோம். சூப்பராக ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ளே பண்ணப்போ அசுதோஷ் சர்மாவை பற்றி பேசியிருந்தோம். அவர் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார். ஸோ இவங்க எல்லாமே சூப்பராக கிளிக் ஆகிட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் நோட் பண்ணிக்காமன்னு சொல்கிறீங்க. இந்த இது வந்து சூப்பராக போகுது, நானும் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ நம்ம தொடர்ந்து இதேபடியே போகலாம். செம்மையாக போயிட்டுருக்கு. ஒரு மேட்ச்சில் ஸ்டாட்ஸ்ன்றது தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 60 to 70% ஒர்க் ஆகும். பிகாஸ் என்ன சொல்கிறேன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ஸில் டீம் மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸை பிக் பண்ணுறப்போவே ஸ்டாட்ஸ் பார்த்து தான் பிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறப்போ அந்த பிச் ரிப்போர்ட் படி அந்த ஆப்போனன்ட் ஹெட் டு ஹெட் யாருக்கு அதிகமாக இருக்குது, வென்யூ ஸ்டாட்ஸ்லாம் பார்த்து தான் பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் ஆட் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவங்களுமே எல்லாமே ஸ்டாட்ஸ் பார்த்து தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஸ்டாட்ஸை பார்த்தே மூவ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு சூப்பர்பான வே கிரிக்கெட்டில். நம்ம வந்து நிக்கோலஸ் பூரான், டிராவிஸ் ஹெட் இதெல்லாம் பேசியாச்சு. இவங்களாம் ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஹெட் டு ஹெட் வென்யூ எல்லாத்துலேயுமே எங்கே வந்தோம். ஸோ டேவிட் மில்லருக்குமே வந்து சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து லோ ஸ்டாட்ஸ் தான். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், பவுலர்ஸ்க்கு வந்து லோ ஸ்டாட்ஸ் தான் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் டேவிட் மில்லர் வரைக்கும் சூப்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜாம்பா ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான், பேட் கமிங்ஸ் ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான், ரவி பிஷ்னாய் ஒரு விக்கெட் ஆவரேஜ். இந்த வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ண சிப்ரட் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஒரே மேட்ச்சில். ஸோ அதனால் அவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து லோ ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. பவுலர்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம் இந்த கிரவுண்டில். மேபி விக்கெட்ஸ் 5 விக்கெட் விழுந்தாலும் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர ஒரே பவுலர் 4 விக்கெட் எடுப்பாரான்றது எனக்கு தெரியல, அது டவுட்டு தான். அப்படின்றப்ப 1 or 2 பவுலர்ஸ் மட்டுமே ட்ரீம் டீமில் வருவாங்க. 1 or 2 பவுலர்ஸ் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைசியும் பேட்டர்ஸ் தான் வருவாங்க. அதிகப்படியான ட்ரீம் டீம் பிளேயர்ஸுமே வந்து ரன் ஸ்கோர் பண்ணி தான் வருவாங்களே தவிர்த்து விக்கெட் எடுத்து வர வாய்ப்புகள் இல்லை ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில். ஸோ இதுதான் வந்து ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட் ஆர்டர் பிளேயர்ஸும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் வந்து பெட்டராக இருப்பா, செகண்ட் இன்னிங்ஸில் யார் பெட்டராக இருப்பான்னு. ஸோ நீங்கள் அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இதுதான் ஒரு மேட்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட்ஸ் இந்த ஸ்டாட்ஸ் இமேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இருக்கிற பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம எப்படி பிக் பண்ணுறதுக்கு, அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அவங்கள மேபி எடுத்துக்கலாமா, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா நம்ம மேபி எடுத்துக்கலாமான்றதுக்கு ஒரு குட் ஐடியா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் பெஸ்ட்டாக இருப்பா, செகண்ட் இன்னிங்ஸில் யார் பெஸ்ட்டாக இருப்பான்னு. ஸோ அதையுமே நான் எடுத்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி விஷயம் நம்ம பார்த்துடலாம் இப்போது. அதுக்கப்புறம் நம்ம மேட்சை பற்றி பேசலாம், மேட்ச் அனலைசிஸும் பண்ணலாம். பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் ஹர்ஷல் பட்டேலுக்கு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டெத் பவுலிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம்ம விக்கெட்ஸ் வச்சுருக்காரு, நிறையா விக்கெட்ஸ் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் இருக்குது. மேட்ச்சை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 58 மேட்ச்சில் 72 விக்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ விக்கெட் இருக்குது. அதே மாதிரி ஷமிக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட் இருக்குது. ஜாம்பா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா மேட்ச்லேயும் மோர் அண்ட் ஓவர் ஸ்பின்னுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா எடுக்கும், விக்கெட் விழுகும் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸை விட ஹை விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ அதை ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ரிஷப் பந்துமே சேசிங்கில் தான் அதிக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ரொம்ப இல்லை, ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து 29 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இவருக்கு. பட் ஆயுஷ் பதோனிக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் வந்து
நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கு ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸுமே இருக்குது ஆயுஷ் பதோனிக்கு. மேபி பேட்டிங் கொஞ்சம் ஏர்லியராக கிடச்சிச்சின்னா, இல்லை இந்த கிரவுண்டில் வந்து வரப்போகிற பேட்டர்ஸ்லாம் ஹிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆயுஷ் பதோனி. மேபி விக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே ஹிட் பண்ணி அடிச்சுட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா எல்லாருமே ஹிட் பண்ணி அடிச்சுட்டு லாஸ்ட்டில் இவர் வந்து ஹிட்ரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நல்லா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிராவிஸ் ஹெட்டு ஃபஸ்ட் பேட்டிங்லாம் சேசிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ரீ ஹிட்டிங் எபிலிட்டிலாம் நிறைய ரன் வச்சுருக்காரு. அதே மாதிரி கால்சனும் அப்படி தான், நிதிஷ் ரெட்டியும் அப்படி தான். ஸோ இவங்கெல்லாம் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சா ஸ்டாட்ஸ், ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் இமேஜை வந்து அது இருக்க ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸு அந்த இருக்க பிளேயர்ஸை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்ட் ப்ரியாரிட்டியாக இந்த இமேஜை பாருங்கள். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் கரெக்டும் கூட. அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டு பிளேயர்ஸை பார்த்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவுமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் நிக்கோலஸ் பூரான் இருக்கார், அவரை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்ரம்மே சேசிங்கில் தான் ஹை ரன் வச்சுருக்காரு ஆவரேஜ். டேவிட் மில்லர் சொல்லவே தேவை, எத்தனையோ சேசிங் பார்த்துருப்போம், பாவம் தனியாளாக போராடிட்டு இருப்பார். அதையும் பார்த்துக்குங்க. ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சேசிங்காக இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து எக்ஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக எகெயின் 250 மேலே அடிச்சிருவாங்க. அப்போ எல்எஸ்ஜிக்கு வந்து ப்ரெஷராக தான் இருக்கும். அப்போ வந்து விக்கெட்ஸ் போகிறப்ப டேவிட் மில்லர் தான் எகெயின், இவர் வந்து ஒரு கிளட்ச் பிளேயரு, இவருக்கு சோக்குன்றான் என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லாருமே பார்த்துருப்போம், நிறையா மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இவர் விக்கெட்ஸ் போய் இவர்னால் நம்ம ஜெயிக்கணும், இவர் தான் அடித்து கொடுக்கணுன்ற ஒரு நிலமை வந்தால் கண்டிப்பாக ஹிட் பண்ணி கொடுப்பாரு. செம ஒரு ஆப்ஷனு. நீங்கள் ரிஸ்கியாக ஒரு டீம் ஜிஎல்லில் போடுறப்போ இவங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா டேவிட் மில்லரை நீங்கள் கேப்டன் வைஸியாக கூட ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. இஷான் கிஷானுக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஆவரேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதனால் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, பேட்டர்ஸ் தான் ஃபேவர். எல்லாருமே அடிப்பாங்க, எல்லோரும் 40+ தான். போன மேட்சே பார்த்துருப்பீங்க. அப்புறம் பேட் கமிங்ஸை பற்றி பேசி ஆகணும். பேட் கமிங்ஸு ஃபஸ்ட் பவுலிங்கோட செகண்ட் பவுலிங் தான் இருக்கிறதுலே ஹை விக்கெட்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா பேட் கமிங்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ வந்து சேசிங் டீம் வந்து இவ்வளோ பாலுக்கு இவ்வளோ ரன் அடிக்க வேண்டி இருக்குன்னா பேட் கமிங்ஸ் தான் பாலை கையில் எடுப்பார். எக்கனாமிக்கலாக பால் போட்டு கட்டுப்படுத்த, டைட் பவுலிங் போட்டு கட்டுப்படுத்த தான் பார்ப்பார் செகண்டில். அப்போ சேசிங் பேட்டர்ஸ் வந்து நம்ம ரன் அடிச்சே ஆகணுன்றப்போ பேட் கமிங்ஸ்க்கு நிறையா விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இதுதான் வந்து ரீசன். ஸோ செகண்ட் பவுலிங் போட்டால் பேட் கமிங்ஸை மஸ்ட் எடுத்துங்க. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட் வென்யூலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்க்கான பிளேயர்ஸு. நம்ம இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பார்த்து மேட்ச் அனலைசிஸும் பார்த்துடலாம். ஸோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பேட்டிங்கில் எந்த ஸ்டாட்ஸுமே இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி டீம்ஸ் வந்து ஸ்டாட்ஸ் படி தான் பிளேயிங் லெவன் எடுக்கிறாங்க, ப்ளே பண்ண வைக்கிறாங்கன்றப்போ இவரை வந்து பவுலிங் போட வைக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. ஏன்னா இவருக்கு பவுலிங் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட்டும் வென்யூவில் 6 விக்கெட்டும் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ மேட்ச் வந்து வென்யூவில் 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் 8 விக்கெட்டும் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸு. அப்படின்றப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போன மேட்ச் இம்பேக்டில் மிச்சல் மார்ஷ் பேட்டிங் மட்டும் பண்ண வச்சுட்டு பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த கிரவுண்ட்லேயும் நல்லா 70 அடித்தார். இந்த கிரவுண்ட் அதுக்கும் மேலே பேட்டிங் பிச்சு. ஸோ பேட்டிங்லேயுமே சூப்பராக ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்ஸை வச்சு பவுலிங் பண்ண வைக்கலான்ற பிளானில் டீம் போனாங்கன்னா இவரை வந்து இம்பேக்டாக சேஞ்ச் பண்ணாமல் மேபி பேட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேவிட் மில்லரை மாற்றிட்டு பவுலிங்க்கு மணிமாறன் சித்தார்த்தை எகைன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா மிச்சல் மார்ஷ் பவுலிங் போடுவார். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹை பாயிண்ட்ஸில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மிச்சல் மார்ஷை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸுக்கு போகிறப்ப நீங்கள் மிச்சல் மார்ஷை கேப்டனாக போட்டுக்கலாம். மேபி நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் பவுலிங் போடுவாரா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். அதை நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலகிராம் சேனல். ஸோ கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்மர் டீம் பிளேயரு, நல்லா ஒரு ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அவரை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து மைனஸாக போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது ஃபார்மர் டீம் பிளேயர்னால. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் பூரானும் செம ஃபார்மில் இருக்கார், நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. எகெயின் கூட கேப்டனாக வரது, ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு ஃப்ளாப் ஆகிட்டார். பட் ஸ்டாட்ஸ்ன்றது இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. குட் பேட்டிங் விக்கெட்டு. அவர் ஃபார்முக்கு வரதுக்கு இந்த மேட்ச்சை இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுஷ் பதோனிக்கு ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஸோ அவருக்குமே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அசுதோஷ் சர்மா, சசாங்க் சிங் மாதிரி இவரும் கிளிக் ஆகிறான்றதை
நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேசிங்னா டேவிட் மில்லரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு சேசிங் பிளேயர் டேவிட் மில்லர். ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பராக அடித்து ரன் ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சாதுல் தாவூருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் பிக் பண்ணார். ஸோ மேபி ரீசன்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார். மேபி ஒன் ஆர் டூ விக்கெட்லாம் இல்லை, ஒரு விக்கெட் தான் மேபி மேக்ஸிமம் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் ஃபேவர் இல்லாதனால நம்ம ஃபுல்லாக பேட்டர்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டி சிங்கு போன மேட்ச் விக்கெட் எடுத்தார், பிரின்ஸ் யாதவ். ஸோ பவுலர்ஸை பற்றி அவ்வளோ பேச வேணாம். பேட்டர்ஸில் யார் வந்து இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸியாக வருவா அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஸோ சபாஸ் அகமது போன மேட்ச் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. ஒஸ்ட் பவுலிங்கு மேபி பெஞ்சில் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அந்த டீமோட வரபோல் பிளேயிங் லெவலில் வச்சு நம்ம பேசிடலாம் மேட்சை பற்றி. ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஸ்டாட்ஸ் 26 தான் இருக்குது இந்த ஒரு ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில். பட் ஹெட் டு ஹெட் 46 வச்சுருக்காரு இவங்க கூட, யார் எல்எஸ்ஜி கூட. ஸோ அது மேபி கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் கூட வரல அபிஷேக் சர்மா. ஸோ மேபி இந்த மேட்ச் கிளிக் ஆவாருன்னு உங்களுக்கு நிறைய பேர் போடுவாங்க. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல சாய்ஸ் தான், ஏன்னா ஹெட் டு ஹெட் 46 ஸ்டாட்ஸ் இருக்குது. நீங்களுமே பிக் பண்ணணும்னா பிக் பண்ணிக்கலாம். இஷான் கிஷான் சூப்பர் 100 வச்சு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் வென்யூ ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கங்க. நிதிஷ் ராணாவுக்கு இந்த கிரவுண்டு வந்தாலே நிதிஷ் ரெட்டியை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டுன்னு வந்தாலே செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. கேர்ள்ஸனுக்குமே ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பேர்த்தில் மேபி ஃப்ளாப் ஆவாங்க, ட்ரீம் டீமில் வர மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க 4 பேருமே வந்துருந்தாங்க. அபிஷேக் சர்மா அந்த இமேஜில் இருந்தார். ஸோ அபிஷேக் சர்மா வரல. மேபி அபிஷேக் சர்மா மட்டும் இந்த டாப் ஆர்டரில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வென்யூவில் ஆவரேஜ்ன்றது 26 தான் இருக்குது, பட் ஹெட் டு ஹெட் இருக்குது. ஸோ இவங்க 5 பேருமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஃப்ளாப் ஆனால் அபிஷேக் சர்மா மட்டும்தான் ஃப்ளாப் ஆவாருன்னு எனக்கு தோணுது. மேபி அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்புறம் அபினவ் மனோகர், இவர் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சா மேபி ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஹிட் பண்ணிவிட்டு விக்கெட்ஸ் போச்சு பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேட்டர்ஸ் வந்து யார் வந்தாலுமே இந்த கிரவுண்டில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை, ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான். ரன்ஸ் இப்போ வந்து பாயிண்ட்ஸ்லாம் மாற்றிட்டாங்க, 4க்கு +4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப பேட்டர்ஸ் தான் ஃபேவராக இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்கில் பேட் கமின்ஸை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. 1 or 2 விக்கெட்ஸு கண்டிப்பாக, 1 or 2 இல்லை 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 விக்கெட்ஸ் எடுத்தால் தான் பவுலர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வர முடியும். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது, பட் ஹர்ஷதீப் சிங் வந்து கட்டுப்படுத்தணுமே ஜிடிஏ அப்படின்றப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஹர்ஷதீப் சிங் கொடுத்துட்டாரு. அவர் வந்து சூப்பராக ஒரு டைட் பண்ணக்கூடிய பவுலர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஸோ விக்கெட்ஸை வந்து அப்போ தான் நல்லா பிக் பண்ணார். 2 விக்கெட்டு ஹர்ஷதீப் சிங்கு, அதுவுமே போல்டு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் ட்ரீம் டீமில் வந்துட்டார். அதே மாதிரி பேட் கமிங்ஸும் டைட் பவுலிங் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம், அவங்க சேசிங் பண்ணாங்கன்னா, எல்எஸ்ஜி சேசிங் பண்ணாங்கன்னா. ஸோ விக்கெட்ஸுன்றது ஒரு 2 விக்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட் கமிங்ஸை செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஆவரேஜும் ஹையாக வச்சுருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. முகமது ஷமி பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பவுலிங்க்கு ஃபேவர் இல்லாதனால மேபி 1 விக்கெட் அவ்வளோதான். சிம்ரன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் கூட ஏர்லியராக சூப்பராக வந்து விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அவரையுமே நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். ஜாம்பா 2 விக்கெட் எடுத்தார். ஸோ எஸ்ஆர்ஹெச் எகெயின் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து சேசிங் வந்து எல்எஸ்ஜிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இவங்க பவுலர்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து டைட் பவுலிங் பண்ணுறப்போ அவங்க ஹிட் பண்ணணும்னு போகிறப்போ நம்ம விக்கெட்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹையாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கில் மட்டும்தான் ஹை விக்கெட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் போன மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் அவங்க டீம் ஆர்ஆர் கூட பயங்கர ஸ்டாட்ஸ் இருந்துச்சு, அதனால் வந்து ஒரு 2 விக்கெட் பிக் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். நான் அதையும் சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, வென்யூலையும் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மி தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டெமோ டீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, அபிஷேக் சர்மா, மார்க்ரம், நிதிஷ் ரெட்டி, பேட் கமிங்ஸ். கேப்டன் நிக்கோலஸ் பூரான், வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், ரவி பிஷ்னாய். கேப்டன் வந்து இஷான் கிஷான், வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், நிக்கோலஸ் பூரான், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, அபிஷேக் சர்மா, மார்க்ரம், நிதிஷ் ரெட்டி, முகமது ஷமி. கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் ஆயுஷ் பதோனி. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம்.
நிதிஷ் ரெட்டி, மார்க் ரம், கர்ல்சன், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் புரான், இசான் கிசான். ஸோ இந்த 4 பேருமே மஸ்ட் பிக்காக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். டிராவிஸ் ஹெட்டு, மிச்சல் மாஸ், அபிஷேக், ஆயுஷ் பதோனி, மார்க் ரம், நிதிஷ் ரெட்டி, சிவ்ரட் சிங்கு, அப்புறம் டி சிங்கு. ஸோ கேப்டன் வந்து நிதிஷ் ரெட்டி, வைஸ் கேப்டன் மார்க் ரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ் வச்சு தான் இப்போ நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்டாட்ஸ் இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் வீடியோ அனாலிசிஸ்லாம் டெய்லி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஷன் 11 ஆப்பு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணாமல் அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணுங்கள் தொடர்ந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.